பார்க்க போகிறது ஒரு ஆல் இன் ஒன் பிரிண்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பிரிண்டர் இருந்தால் மோஸ்ட்லி இந்த பிரிண்டர் ஸ்கேன் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பிரிண்டர்லேயே வந்து பண்ணிக்க முடியும். இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது நார்மல் ஆயிருச்சு. அதனால ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரிண்டர் ஓகே. அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ பிரிண்டர் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸ்கூல் பசங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க, பிரிண்ட் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி. ஒவ்வொன்றுக்கும் கடையில் போய் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது காஸ்ட் வைஸும் அதிகமாகும். மொபைல்லே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சாங்கனாலும் கண்ணுக்கு அதிகமாக ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. படிக்கிறாங்களா கேம் விளையாடுறாங்களான்னு தெரியாமல் இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிண்டர் செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மொபைலில் கூட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பல ஃபீச்சரோட இந்த பிரிண்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டர் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான். நீங்கள் லவுடலி டெக் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். டெக்கில் நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் இங்கிலீஷும் தமிழும் நல்லா பேச தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஒர்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய மணலியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஜாப் மட்டும்தான், பார்ட் டைம் ஜாப் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்யூம் அனுப்புறதுக்கான மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்ட் பண்ணும் போதே மறக்காம உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பிரதர் பிரிண்டர் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா DCP-T426W அப்படின்றது தான். இதில் பிரிண்டர், ஸ்கேனு, காப்பி எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே பிரிண்டர் டு பிசி கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 இங்க் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கலரில். அண்ட் ஒரு பெரிய பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்லேயும் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 இங்க் பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க பிரிண்டருக்கு பவர் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்டர் கொடுத்துருக்காங்க, இதை தனியாக வச்சிடலாம். அந்த யூசர் மேனுவலுக்கான செப்பரேட்டான ஒரு பேக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பிரிண்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். சேஃபான ஒரு பேக்கிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த யூசர் மேனுவல் பேக்கில் யூசர் மேனுவல் மட்டும் இல்லாமல் அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கான சில கிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிடி இந்த காலத்துலேயும் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர்ட்ட இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இந்த சிடியிலேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் இருந்தால் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்டரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே ஒயிட் கலரில் செம ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. கொஞ்சம் அப்பப்போ தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும், அழுக்காகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. மற்றபடி லுக் வைஸ் ஒயிட் கலரில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கேபிள் மாட்டுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிளை மாட்டுறதுக்கு சைடில் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் மாட்டிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர்றதும் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கேபிளே வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டேங்க்குமே ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஓப்பன் ஆகிடுது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாற்றி ஊற்றக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த கேப்புமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்துட்டு அதே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்களே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாலாம் யாரையும் கூப்பிடணும்னே தேவையில்லை. கரெக்டான கலர் மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கேப்பை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள பாட்டிலில் சீல் பண்ணியிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் கேப்பை வந்து மூடிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கேப்பை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா நீடில் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டேங்க்குள்ளே வச்சுட்டு மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கிராவிட்டி மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிரும். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டில் குழந்தைங்க கையெல்லாம் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் வந்து த்ரோ பண்ணிருங்க. இதே மாதிரி நாளையுமே ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா லேப்டாப்போ பிசியோ தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ தேவையே கிடையாது. டைரெக்டாக மொபைல் இருந்தாலே போதும். மொபைல் மூலியமாகவே எல்லா கண்ட்ரோலுமே பண்ணிக்க முடியுது. இதில் என்னெல்லாம் டாப் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக அந்த பிரிண்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இண்டிகேட் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஏதாவது எரர் இருக்குன்னாலும் இன்னொன்று வந்துட்டு இங்க் பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் என்ன எரர் வருது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் இந்த பிளிங்க் ஆகிறத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே யூசர் மேனுவல் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் ஓப்பன் ஆகிடுது. இப்போ வந்திருக்கக்கூடிய எரர் வந்துட்டு இந்த லைட் பிளிங்க் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்சி ஷார்ட் அவுட் பண்ணுறது எப்படின்றதையும் வந்து கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ரைட் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் சரியாக வரல அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிரிண்டர் ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அதுவே வந்து அலைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அலைன் ஆயிரும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்குது ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு அதுவே ஒரு பிரிண்ட்டை வெளியில் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்க வச்சிருது. பேப்பர் லோட் பண்ணுறதுக்கு பாட்டம்லேயே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வெளியில் வந்துடும். இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 150 A4 ஷீட் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வேறு சைஸ் ஷீட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அகைன் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் இன்சர்ட் ஆயிரும். இதில் இன்னொரு அட்வான்ஸாக ஃபீல் கொடுக்குற ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பாட்டமில் இருக்க ட்ரேலேயே வந்துட்டு கொஞ்சம் பாண்ட் ஷீட் திக்னஸாக இருக்கிறது இல்லை ஃபோட்டோ ஷீட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரோல் ஆகி தான் மேலே வந்துட்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஷீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆனது அப்படியே ரோல் ஆன மாதிரியே தான் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா பேக் சைட்லையுமே பேப்பர் லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பேக் சைடில் இருக்க ட்ரேவை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த தனியாக இருக்க அந்த குச்சியை மட்டும் மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கு. அந்த பாண்ட் ஷீட்டோ இல்லை கிளாசி பேப்பரோ வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக இதுலேருந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துரும். பேப்பர் வந்து ரோல் ஆகாமல் இருக்கும். பேப்பர் லோட் பண்ணுறதுக்கே 2 ஃபீச்சர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தது, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பேசிக்காக ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஷீட் வைக்கிறதுக்கான ஏரியா இதுதான். உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோனோ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நார்மலான பிரிண்ட்டாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ரெண்டாவது கலர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீன் கலரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பிரிண்ட்டும் வந்து வெளியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் காப்பி ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபீச்சரை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒய்ஃபை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இந்த ஒய்ஃபை அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இந்த ஒய்ஃபை பட்டனில் வந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். உங்களோட மொபைலில் இந்த பிரதருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஐ பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலே கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்பாங்க. ஈஸியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை மோடத்தோட இந்த ஒரு பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒய்ஃபை மோடம் செப்பரேட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதுலேயே வந்து ஒய்ஃபை டேரக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமாக இந்த பிரிண்டரோட ஒய்ஃபையே உங்கள் மொபைலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட ஒய்ஃபையே டோட்டலாக இல்லை, நான் பிசியில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய கேபிளை வந்துட்டு உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களோட சாஃப்ட்வேர் வந்துட்டு வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது, அந்த சிடிலையும் அவைலபிள் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் மொபைலில் எப்படி ஸ்கேன் பண்ணுறது பிரிண்ட் எடுக்குதுன்ற காட்டுறேன். அதே மாதிரியே நீங்கள் பிசிலையும் பண்ணிக்க முடியும். பிசியும் சிம்பிள் தான். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்லேயே எனக்கு டாக்குமெண்ட் அனுப்பிடுறாங்க. அதை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே பாட்டமில் பிரிண்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதையும் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிரும். மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் ஃபோட்டோ பிரிண்ட் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும்னாலும் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எதுவுமே இல்லை டேரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு கொடுங்க. கீழே பாட்டம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டரோட நேம் வரும். டேரெக்டாக இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கலர் பிரிண்ட் வேணுமா, நார்மல் பிரிண்ட் வேணுமா, என்ன சைஸ் வைக்க போகிறீங்க, எத்தனை காப்பி வேணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் வைஃபைல மட்டும் ஃபோன் கனெக்டாக இருந்தால் உடனே பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஏரியாவில் மட்டும் பேப்பரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களோட மொபைல் ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கொடுத்துருங்க. ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பேப்பரை வச்சுட்டு திருப்பி ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஸ்கேன் ஆயிரும். ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பேஜுமே ஒரே இதில் ஸ்கேன் ஆகிருக்கும். யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம் டேரெக்டாக மொபைலில் இருந்து. அண்ட் பிசி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைப்பில் பண்ண முடியும். டேரெக்டாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்கேன் ஆயிரும். இல்லை குயிக்காக ஸ்கேன் பண்ணணும், பிசியை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் க்ரீன் பட்டனை சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டாக்குமெண்ட்டில் சேவ் ஆயிரும். எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் புக்கெல்லாம் இருக்குது, உள்ளே வச்சு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய மேலே இருக்க பேடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே தூக்கிக்கிட்டு புக்கை கூட வச்சுட்டு ஈஸியாக க்ளோஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரோ இல்லை டிராயிங்கும் இருக்குது. 4-5 பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய ஏரியாவில் அந்த பேப்பரை மட்டும் வச்சுட்டு கீழே காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலரில் வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா, எத்தனை காப்பி வேணும், 10, 20 அந்த மாதிரி காப்பி போட்டுட்டு என்ன குவாலிட்டியில் வேணுன்றதை கொடுத்துட்டு ஜஸ்ட் காப்பின்னு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பிரிண்டரோட ஸ்கேன் ஏரியாவில் என்ன வச்சுருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து காப்பி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும். இந்த ஃபீச்சர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஈஸியாக இருக்கும். பட் இந்த ஆப் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்லையுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஏரியாவில் தான் வருது. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிரிண்டரோட ஐபி அட்ரஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ப்ரௌசரில். லாகின் வந்து கேட்பாங்க. பாஸ்வேர்டு பிரிண்டருக்கு பேக் சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை மட்டும் போட்டுட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். பேசிக்காக பிரிண்டரோட மெயின்டெனன்ஸ் செட்டிங்ஸ், எவ்வளோ நேரத்தில் பிரிண்டர் ஆஃப் ஆகணும், பிரிண்டரோட குவாலிட்டி என்ன, அலைன்மெண்ட்ஸ் கரெக்டாக வரலைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, பிரிண்டர் ஹெட் க்ளீன் பண்ணுற எல்லா விஷயமும் நீங்கள் டேரெக்டாக அந்த ஜென்ரல்லேருந்தே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காப்பி ஷார்ட்கட்டுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த இடத்துல தான் வருது. பேசிக் செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி கார்டு பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு மாதிரி வச்சு பிரிண்ட் எடுப்போம், அடுத்த பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்தால் வேறு ஆங்கிளில் வரும். எப்படியும் ஒரு பேப்பர் வேஸ்ட் ஆயிரும் ஸ்டார்டிங்கில். அதை தவிர்க்கிறதுக்கும் ஈஸியாக பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கார்டுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஏரியா ஸ்கேன் ஏரியாவில் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வச்சுட்டு
காப்பி ஷார்ட்கட்டை ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அது ஸ்கேன் ஆயிரும். ஸோ திருப்பி அதே ஏரியாலேயே ஐடி கார்டை திருப்பி வச்சுட்டு இந்த காப்பி ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இப்போ இதையும் ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஐடி கார்டை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து நமக்கு கொடுத்துரும். உங்களுக்கு இந்த காப்பி ஷார்ட்கட் மூலியமா இந்த ஐடி கார்டை பிரிண்ட் எடுக்கிறது பெருசாக யூஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேற ஆப்ஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம போன அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லேயே போயிட்டு காப்பி ஆப்ஷனில் போய் நம்ம கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஏற்கனவே டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 ஐடி கார்டு அப்படின்றது ஹரிசாண்டலில் இருக்கு. நீங்கள் வெர்டிக்கலில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்துடும். நார்மலாக 2-in-1 பேப்பர் மாதிரி கூட கொடுக்கலாம். இந்த கண்டினியூ காப்பி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்கேனில் ஏதாவது ஒரு பேப்பரை ஒன்று வச்சுட்டு இந்த காப்பி ஷார்ட்கட்டை மட்டும் ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா 99 பிரிண்ட்டை வந்து எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. இல்லை வேணாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4-5 பிரிண்டோட வந்து ஸ்டாப்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ரியலாக இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தது இந்த காப்பி ஷார்ட்கட் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு சூப்பரான ஃபீச்சர், கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக பேரண்ட்ஸ் கிட்ட தான் மொபைல் இருக்கும், ஸ்கூல் பசங்க கிட்ட இருக்காது. பேரண்ட்ஸ் சப்போஸ் வந்து ஆஃபீஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வருது அப்படின்னும் போது டேரெக்டாக அந்த பிரிண்டருக்கு அந்த டாக்குமெண்ட்டை மெயில் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த பிரிண்டரே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் எடுத்து கொடுத்துருது. ரியலாகவே இது ஒர்த்தாக இருந்தது. இது எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஃபீச்சர் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடி அதுவே வந்து கொடுத்துருக்கோம். அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வெப் பேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் கேட்கும். பிரிண்டர்ல கிரீன் கலர் ஒயிட் கலர் பட்டனை சேம் டைம்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன மெயில் ஐடி கொடுக்கணுமோ பர்சனலாக உங்க பேரோ இல்லை கம்பெனி பேரோ கொடுத்துட்டு நீங்க மெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கம்போஸ் மெயில் போயிட்டு எந்த ஃபைலை பிரிண்ட் கொடுக்கணுமோ அதை மட்டும் அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஒரு மெயில் ஐடி ஜென்ரேட் பண்ணதை இந்த 2 அட்ரஸ்ல மட்டும் போட்டுட்டு சென்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஜஸ்ட் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டர்ல இருந்தே வந்து பிரிண்டே வந்துடுது. யாருக்குமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணி அவங்க பிரிண்ட் எடுக்கணும்னே தேவையில்லை. டேரெக்டாக மெயில் அனுப்பியே பண்ணுற மாதிரி கொடுக்குற ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுத்தது. எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட், ஒரு தாட்டி இங்க் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 7500 பிரிண்ட் கிட்ட எடுக்க முடியும். அதுவே நீங்கள் கலரும் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 5000 பிரிண்ட் வரைக்குமே உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஃபைனலாக இந்த பிரிண்டர் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு பிரிண்ட் எப்படி இருக்குன்னு தான் சொல்லணும். 3 விஷயம் இந்த பிரிண்டரில் ஆல் இன் ஒன் அப்படின்னும் போது ஸ்கேன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாகவே ஸ்கேன் பண்ணுது. மொபைலில் பண்ணாலும் சரி இல்லை சிஸ்டமில் பண்ணாலும் சரி. ரெண்டாவது பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நல்ல குவாலிட்டியான பிரிண்ட் மோனோவில் கொடுத்தாலும் வருது. நெக்ஸ்ட் கலர் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஃபோனில் இருக்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோனில் வந்து கொஞ்சம் சேச்சுரேஷன்லாம் அதிகமாக இருக்க ஃபீல் இருக்கும். அதுவே நீங்கள் கிளாசி பேப்பர் செப்பரேட்டாக அந்த மாதிரி கிளாசி பேப்பர் விற்கிது, அதில் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபோட்டோட கிளாரிட்டி எல்லாம் நல்லாவே பெட்டராக இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இந்த ஒரு பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணி அடுத்தடுத்து பிரிண்ட் கொடுக்குறதோ இல்லை ஒரு பிரிண்ட் எடுத்துட்டு அப்படியே அந்த பேப்பரை ரிட்டர்ன் கொண்டு போயிட்டு திருப்பி வச்சு பிரிண்ட் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் இதில் வந்து கிடையாது. ஒவ்வொன்றுமே நீங்கள் சிங்கிள் பேப்பர் தான் வந்து பிரிண்ட் எடுக்க முடியும். இது வந்து ஹோம் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூட்டபிளான பிரிண்டர். அதே சமயம் நான் வந்து ஃபோட்டோ கடை மாதிரி வச்சு அதை வந்து ரெகுலராக பிரிண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு பிரிண்டர் குவாலிட்டி வந்து இதில் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிரிண்டராக தான் இருக்குது. அண்ட் வாரண்டி அப்படின்னு வரும்போது பைக் சர்வீஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 300 கிலோமீட்டர் ஓடி இருக்கணும், இல்லாட்டி 30 நாள் ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 கண்டிஷன் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 year வாரண்டி பேசிக்காக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது 30,000 பிரிண்ட் வரைக்கும் எடுக்கிறதுக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 7 daysக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியுமே வந்து அமேசானில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பிரிண்டர் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது அப்படின்னா 7 நாளுக்குள்ள ரீப்ளேஸும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 0.08 பைசா தான் உங்களுக்கு ஆகும். அதுவே வந்துட்டு 0.09 பைசால உங்களால் கலர் பிரிண்ட்டுமே எடுத்துக்க முடியும். சப்போஸ் ஃபுல் கலராக வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அது காஸ்ட் வைஸ் மாறும். நார்மலாக பிரிண்ட்ல கலர்லாம் வருது அப்படின்னும் போது தான் இந்த பைசா வந்து ஆவரேஜாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13,200 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தான பிரிண்டர் மல்டி யூஸோட வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபீச்சருமே ஒய்ஃபைலேருந்து எல்லாமே இருக்குது. ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடோலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.